أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون. அல்லாஹுக்கு சிறந்த கடனை கொடுப்பவர் யார்? அதன் காரணமாக அவன் அவருக்காக அதனை பன்மடங்காக பெருகச் செய்வான். அல்லாஹ் ரிஸ்கை கட்டுப்படுத்தியும் கொடுக்கிறான், விரிவாகவும் வழங்குகின்றான். நீங்கள் அவனிடமே திரும்பவும் கொண்டு செல்லப்படுவீர்கள். இந்த வசனத்தில் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அல்லாஹுக்கு மனிதனின் செல்வத்தின் தேவையுள்ளது, அவன் தனது தேவையை நிறைவேற்றுவதற்காக கடன் கேட்கின்றான் என்பது பொருள் அல்ல. நவுதுபில்லா. கடனுக்கு ஒரு பொதுவான பொருள் உள்ளது. நாம் கடன் கொடுக்கல் வாங்கலுக்காக அதை பயன்படுத்துகின்றோம். யாரிடமாவது கடன் பெற்றோம், கொடுத்தோம் போன்ற பொருளில். ஆனால் இதன் அகராதி பொருள் நல்ல அல்லது தீய கைமாறும் ஆகும். இங்கு இதன் பொருளாவது அல்லாஹின் வழியில் அல்லாஹ் தனக்கு அதற்கான சிறந்த வெகுமதியை வழங்குவதற்காக செலவு செய்பவர் யார் என்பதாகும். ஆக எங்கு அல்லாஹுக்காக செலவு செய்வது மற்றும் கொடுப்பது குறித்த பேச்சு எழுகிறதோ அது அல்லாஹ் அந்த செயலை செய்யக்கூடியவருக்கு சிறந்த வெகுமதியை வழங்குகின்றான் என்பதற்காக உள்ளது. திருக்குர்ஆனில் இன்னும் பல இடங்களில் தியாகங்கள் மற்றும் பொருட்தியாகங்கள் பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக அல்லது அல்லாஹ்வின் படைப்பினங்களின் மேம்பாட்டுக்காக செலவு செய்வதை அல்லாஹுக்காகவே செலவு செய்வதற்கு நிகராக வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுக்காக செலவு செய்யப்படுவது வீண் போவதில்லை. மாறாக இது எத்தகைய கடன் என்றால் அதை அல்லாஹ் பன்மடங்கு அதிகரித்து திருப்பி கொடுக்கின்றான். எனவே அல்லாஹுக்கு எந்த ஒரு கடனின் தேவையும் இருப்பதாக யாரும் புரிய வேண்டாம். அல்லாஹு சுயமாக ரப்பாக உள்ளான். அனைத்துலகங்களையும் பரிபாலிக்க கூடியவன், வழங்கக்கூடியவன். அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. அவன் தனக்காக கடன் எனும் சொல்லை பயன்படுத்தும் போது அதன் பொருள் எனது வழியில் செலவு செய்யுங்கள், எனது எண்ணற்ற அருட்களை பெறக்கூடியவர்களாகுங்கள் என்பதாகும். எனக்கு சிறந்த கடனை கொடுப்பவர் யார் என்ற கேள்வியை எழுப்பி எனது வழியில் செலவு செய்து எனது எண்ணற்ற அருட்களுக்கு வாரிசாகக்கூடியவர், ஆகிக்கொண்டே செல்லக்கூடியவர் யார் என்பதன் பால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. முன்னால் சென்று சுயமே இதற்கு விளக்கமும் அளித்துவிட்டான். நான் உங்களிடமிருந்து என்னிடம் வைத்துக் கொள்வதற்காக, எனது தேவைக்கு செலவு செய்வதற்காக இந்த கடனை கேட்கவில்லை. மாறாக உங்களுக்கு பன்மடங்கு அதிகரித்து தருவதற்காக உங்களிடமிருந்து இந்த கடனை பெறுகின்றேன், அதற்காக கூறுகின்றேன்.
நீங்கள் எனது மார்க்கத்திற்காக, என்னுடைய படைப்பினங்களின் மேம்பாட்டுக்காக செலவு செய்வீர்களாயின் பன்மடங்கு அதிகரித்து உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பேன். கர்சா ஹசனா, சிறந்த கடன் எனும் சொல்லை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் விருப்பத்துடன் மன மகிழ்ச்சியுடன் இந்த செலவை செய்தால் பிறகு இத்தகைய செலவு இறைவழியில் இருக்கும். அது உங்கள் சார்பாக சிறந்த கடனாக இருக்கும். அல்லாஹும் அதை பன்மடங்கு அதிகரித்து திருப்பிக் கொடுப்பான் என்பதையும் கூறிவிட்டான். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஒரு சபையில் இது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு ஒரு இடத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: அல்லாஹ் கடன் கேட்பதன் மூலம் அல்லாஹுக்கு தேவை இருக்கிறது, அவன் தேவையுடையவன் என்பது பொருளாகாது. நவுசுபில்லா, அவ்வாறு எண்ணுவதிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். இவ்வாறு கற்பனை செய்வது கூட குஃப்ர், அதாவது நிராகரிப்பாகும். மாறாக இதன் பொருள் என்னவெனில், வெகுமதியோடு திருப்பித் தருவேன், அதாவது அதிகரித்து திருப்பித் தருவேன். இது அல்லாஹ் தான் நாடுபவர் மீது அருள் புரியும் ஒரு வழிமுறையாகும். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: ஓர் அறிவியலி, மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன், அல்லாஹுக்கு கடன் கொடுப்பவர் யார்? இதன் பொருள் அல்லாஹ் பசித்திருக்கிறான் என்பதாகும் என்று கூறுகிறார். நவுசுபில்லா, முட்டாள் புரிவதில்லை. அன்னார் கூறுகிறார்கள், இவ்வாறு பேசுபவர்கள் முட்டாள்களாவர். இதன் மூலம் பசித்திருப்பது எங்கிருந்து வெளிப்படுகிறது என்பதை முட்டாள் புரிவதில்லை. சிறந்த கடன் பற்றி அதை எனக்கு தாருங்கள் என்று அல்லாஹ் கூறும்போது அல்லாஹ் பசித்திருக்கிறான் என்ற விஷயம் எங்கிருந்து வெளிப்படுகிறது? ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு கடன் என்பதன் பொருள் உண்மையில் என்னவென்றால், திருப்பி தருவதற்கான வாக்குறுதி உள்ள பொருட்கள். கடனோ திருப்பி தருவதற்காகவே இருக்கிறது, மேலும் அத்துடன் வாக்குறுதி இருக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், அத்துடன் ஏழ்மை என்ற சொல்லை தன் தரப்பிலிருந்து இணைத்துக் கொள்கிறான். அதாவது ஆட்சேபனை செய்யக்கூடியவன் ஏழ்மை என்ற சொல்லை அல்லது வறுமை என்ற சொல்லை, அல்லாஹுக்கு தேவை எனும் சொல்லை தன் தரப்பிலிருந்து இணைத்துக் கொள்கிறான். அல்லாஹோ, நான் பசித்திருக்கிறேன், ஏழ்மையாக இருக்கிறேன், எனவே எனக்கு கொடுங்கள், நான் எனக்காக செலவு செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. எனினும் தன்னுடைய அடியாருக்காக அல்லாஹ், எனது அடியார்கள் பசித்திருக்கும் போது நீங்கள் கொடுப்பீர்களாயின், அவர்களுக்கு செலவு செய்வீர்களாயின், நீங்கள் எனக்கு செலவு செய்ததாக பொருளாகும் என்று கூறுகிறான். அன்னார் கூறுகின்றார்கள், இங்கு கடன் என்பதன் பொருள் அல்லாஹுக்கு நற்செயல்களை கொடுப்பவர் யார் என்பதாகும். அல்லாஹ் அவர்களுக்கான வெகுமதியை அதைவிட பன்மடங்கு அதிகரித்து தருகிறான். எந்த நற்செயலாகவும் இருக்கட்டும், அல்லாஹுக்காக செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் அதை அதிகரித்து தருகின்றான். வெறும் காசு பணம் பற்றிய விஷயம் மட்டும் அல்ல. மேலும் கூறுகிறார்கள், இந்த விஷயம் அல்லாஹ்வின் மேன்மைக்கு உரியதாகும். அடியார்களுக்கு இறைவனோடு உள்ள தொடர்பு குறித்து ஆழ்ந்து சிந்திக்கும் போது இதன் பொருள் தெளிவாக தெரிய வருகிறது. ஏனெனில் அல்லாஹ் யாருடைய நன்மையும் துஆவும் மன்றாடலும் இல்லாமல், மூமின் காஃபிர் என்ற பாகுபாடில்லாமல் ஒவ்வொருவரையும் பரிபாலிக்கின்றான். அல்லாஹோ ஒருவர் காஃபிராக இருக்கட்டும் மூமினாக இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் பரிபாலிக்கின்றான். தனது பரிபாலிக்கும் பண்பு மற்றும் கருணை புரியும் பண்பின் அருளால் எல்லார் மீதும் அருள்பாலிக்கின்றான். பிறகு அவன் யாருடைய நன்மையையும் எப்போது வீணடிப்பான்? எந்த நன்மையும் இல்லாமல், எந்த பணியும் இல்லாமல் அல்லாஹ் அனைவரையும் பரிபாலிக்கின்றான், வழங்குகின்றான் எனும் பொழுது, பிறகு ஒருவர் நன்மை செய்வார், நற்செயலாற்றுவார் எனில், பிறகு அதை அல்லாஹ் வீணடித்து விடுவதும் அதற்கான வெகுமதியை தராமல் இருப்பதும் எவ்வாறு ஏற்பட முடியும்? அவனது மேன்மையோ இவ்வாறு இருக்கிறது: மைய அமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரா, அதாவது அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்கும் வெகுமதி வழங்குகின்றான். அணுவளவு தீமை செய்தால் அதற்கான இறுதி முடிவும் கிடைக்கும். இதுவே இந்த வசனத்தில் இருந்து பெறப்படும் கடன் என்பதற்கான அசல் பொருள் இதிலிருந்து பெறப்பட்டதால் மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன் என்றே குறிவிட்டான். அதற்கான விளக்கம் மைய அமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரா என்ற வசனத்தில் உள்ளது. எவரும் அணுவளவு நன்மை செய்தாலும் அல்லாஹ்விடம் அதற்கான வெகுமதி உள்ளது. எனவே அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதற்காக
படைப்பினங்களுக்கு தொண்டாற்றுவதற்காக பொருட்தியாகம் செய்வதும் ஒரு மிகப்பெரிய நன்மையாகும். அல்லாஹ் அதை ஒருபோதும் வெகுமதியின்றி விடுவதில்லை. திருக்குர்ஆனில் மற்ற இடத்தில் அல்லாஹ் இதை பற்றியும் குறிப்பிட்டுள்ளான். பொருட்தியாகம் பற்றியோ ஜமாத் மக்களை விட சிறந்த முறையில் யார் அறிய முடியும்? ஒவ்வொரு மட்டத்தில் உள்ள அகமதிக்கும் சுய அனுபவம் உள்ளது. அதாவது அல்லாஹுக்காக, அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவன் வழியில் செலவு செய்வது எங்கு மன நிம்மதிக்கு காரணமாகிறதோ அங்கு உலக ரீதியாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் வியப்பூட்டக்கூடிய வகையில் அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக கொடுத்திருந்த தொகையை அல்லாஹ் திருப்பி தரக்கூடிய அனுபவத்தை பெறுகின்றனர். இவ்வாறு பல அகமதிகள் உள்ளனர். அவர்கள் தியாகம் மட்டுமே செய்கின்றனர். அதாவது தியாகம் என்ற பெயரிலே தியாகம் செய்கின்றனர். அல்லாஹ் திருப்தி அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருக்கிறது. அவர்களது உள்ளத்தில் இதற்கான வெகுமதி அவர்களுக்கு உலகில் கிடைத்துவிடும் அல்லது உலக செல்வத்தின் வடிவில் கிடைத்துவிடும் என்ற சிந்தனை கூட இருப்பதில்லை. ஆனால் நான் அதை சிறந்த முறையில் திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் கூறுவதற்கேற்ப அவன் திருப்பி தந்து விடுகின்றான். மோசமான நிலை இருந்தும் தியாகம் செய்துவிடக்கூடிய சிலரும் இருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களின் சொந்த தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் நிறைவேற்றியே விடுவான் என்று நம்பிக்கை வைக்கின்றனர். அல்லாஹ் அவர்களின் அந்த நம்பிக்கையையும் நிறைவேற்றுகின்றான். எவ்வாறு அல்லாஹ் தேவையை நிறைவேற்றிவிட்டான் என்று அவர்களுக்கும் வியப்பு ஏற்படுகிறது. ஆனால் நிபந்தனை என்னவென்றால், நல்ல எண்ணத்தோடு இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக தியாகம் செய்ய வேண்டும். அதற்காக ஏனைய கட்டளைகளையும் நன்மைகளையும் கூட செயலாற்ற வேண்டும். பொருள் கொடுத்துவிட்டு நான் மிக அதிகமாக தியாகம் செய்துவிட்டேன் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. மற்ற கடமைகளை நிறைவேற்றுவதும் மற்ற நன்மைகளை ஆற்றுவதும் அவசியமாகும். ஒரு வியாபாரியை போன்று அதற்கான லாபத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வின் வழியில் கொடுக்கலாம், லாபம் கிடைத்துவிடும் என்ற சிந்தனையோடு மட்டும் பொருள் செலவு செய்யக்கூடாது. எவ்வாறு இருப்பினும் நான் தற்போது சில மக்களின் சொந்த நிகழ்வுகளை எடுத்துரைப்பேன். அவர்கள் அல்லாஹ்வின் இந்த கட்டளையில் இருந்து அருள் பெற்றுள்ளார்கள். பெரும்பாலும் எத்தகைய சம்பவங்கள் உள்ளனவென்றால் அவற்றில் அவர்கள் களப்பற்ற முறையில் அல்லாஹுக்காக தியாகம் செய்தனர். வியத்தகு முறையில் அல்லாஹ் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற மட்டுமில்லை, மாறாக அதிகரித்து கொடுத்தான். பல மக்கள் எத்தகையவர்கள் எனில் அவர்கள் தம்முடைய மற்றும் பிள்ளைகளுடைய பசியை எவ்வாறு ஆற்றலாம் என்ற விஷயத்தை தியாகம் செய்தார்கள். ஆனால் சில நிமிடத்திற்குள்ளேயே அவர்களிடம் இருந்ததை விட அதிகமாக அவர்களின் பசியை அகற்றும் வழிவகையை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான். அவர்களிடம் இருந்ததை விட அதிகமாக வழங்கிவிட்டான். இவ்வாறு இந்த விஷயம் அவர்களின் ஈமானில் மேற்கொண்டு உறுதி ஏற்பட வழியாகிவிட்டது. ஆக இவர்களே அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய அந்த மக்களாவர். அவர்களின் எண்ணற்ற உதாரணங்கள் இன்று நமக்கு அஹ்மதியா ஜமாத்திலேயே தென்படுகின்றன. கினி கினாக்கரியுடைய சதர் சாஹிப் மற்றும் உபலிக் இன்சார்ஜ் ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார்கள். கூறுகின்றார்கள், அவர்கள் என்னுடைய கடந்த வருட வக்ஃபே ஜதீத் ஹுத்பாவை பள்ளிவாயிலில் வாசித்து காட்டினார்கள். அதில் நான் பொருட்தியாகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருந்தேன். இது தொடர்பாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மேற்கோளை முன்வைத்திருந்தேன். அதில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை அடைவதற்கான 5 வழிவகைகளில் ஒன்றாக ஜிஹாத் பில் மால், அதாவது பொருளை கொண்டு போர் புரிதலை கூறியிருந்தார்கள். கூறினார்கள், ஓர் உள்ளத்தில் 2 அன்புகள் ஒன்றிணைய முடியாது, அதாவது பொருளுக்கான அன்பு மற்றும் இறைவனுக்கான அன்பு. இதை தவிர நான் பொருட்தியாகங்களின் ஈமானை வலுவூட்டக்கூடிய நிகழ்வுகளை பொதுவாக எடுத்துரைக்கக்கூடியவற்றையும் அந்த நிகழ்வுகளையும் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஓர் ஏழை மற்றும் களப்பற்ற அஹ்மதி மூசா கபா சாஹிப் தன்னுடைய ஜேபில் எவ்வளவு தொகை இருந்ததோ அவை அனைத்தையும் மிகவும் களப்பற்ற முறையில் வக்ஃபே ஜதீதுடைய ஃபண்டில் செலுத்திவிட்டார்கள். ஆனால் இதற்கு முன்னரே அவர்கள் சந்தா செலுத்திவிட்டிருந்தார்கள். இது எவ்வளவு இருக்கின்றது என்று அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள், என்னுடைய ஜேபில் எவ்வளவு இருந்ததோ அதை நான் எடுத்து கொடுத்து விட்டேன், நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள், நானோ அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக கொடுத்திருக்கின்றேன், எண்ணி கொடுக்கவில்லை என்று கூறினார். அது எண்ணி பார்க்கப்பட்ட போது 85,000 பிராங்க் இருந்தது.
அவர்களிடம் இவ்வளவு தொகை இருக்கின்றது, நீங்கள் கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வீட்டிற்கும் செல்ல வேண்டி இருக்கின்றது, நீங்கள் ஜேபில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து கொடுத்து விட்டீர்கள், உங்களிடம் எதுவுமே இல்லை வழி செலவுக்கு என்று கூறப்பட்டது. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று கேட்கவில்லையா? ஓர் உள்ளத்தில் இரண்டு அன்புகள் ஒன்றிணைய முடியாது. எனவே இன்று என்னை அல்லாஹ்வின் அன்பின் ஆதரவில் வாழவிடுங்கள் என்று மிக மகிழ்ச்சியாக பொன்னடையாக வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆக இவைகள் எப்படிப்பட்ட காட்சிகள் என்றால், இவற்றை பார்த்து முபல்லிக் சாஹிப் அவர்களும் கூட உள்ளத்தில் அல்லாஹுக்கான புகழ் நிரம்புகின்றது என்று எழுதுகின்றார்கள். எப்படிப்பட்ட களப்பற்ற ஜமாத்தை அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். மக்கள் கேட்கின்றனர் ஹுத்பாக்களை மற்றும் கேட்டுவிட்டு நாங்கள் கேட்டுவிட்டோம் என்று கூறுகின்றனர். ஆனால் அதன் ஆழத்தில் இவ்வாறு சென்று அந்த விஷயத்தை குறிப்பிடுத்திக் கொள்வது, அதாவது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓர் உள்ளத்தில் இரண்டு அன்புகள் ஒன்றிணைய முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். பிறகு என்னுடைய ஜேபில் பொருள் இருப்பது, நான் அதன் மீது அன்பு வைப்பது, இது முடியாது என்று கூறி உடனடியாக அதன்படி செயல்படுவது. மக்கள் தமக்கு புரிவதில்லை என்று கூறுகின்றார்கள். இதுவே மிக ஆழமாக ஒரு விஷயத்தை கேட்பது மற்றும் அதன்படி செயல்படுவதாகும். எந்த அளவு வினோதமான தியாகத்தின் காட்சிகளாக இவை இருக்கின்றன. இதுவும் பையத்தின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹோடு விசுவாசத்திற்கான உடன்படிக்கையை பூர்த்தி செய்வதாக இருக்கின்றது. மேலும் எந்த வகையிலும் முறையீடு செய்யக்கூடாது. அவர்கள் செலுத்திவிட்ட பிறகு, தியாகம் செய்துவிட்ட பிறகு அதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஆக விசுவாசத்தோடு தியாகத்திற்காக ஆயத்தமாக இருக்கின்றார்கள். நம்முடைய எதிரிகள் நாங்கள் ஜமாத்தின் பெயரையே உலகத்திலிருந்து அழித்து விடுவோம் என்று கூறுகின்றனர். யார் அல்லாஹோடு இந்த அளவு அன்பு செலுத்தக்கூடிய மற்றும் விசுவாசமாக இருக்கக்கூடிய மக்களை அழிக்க முடியும்? பிறகு அல்லாஹ் இத்தகைய அன்பு செலுத்தக்கூடியவர்களோடு இணைந்து கொள்கின்றான். மேலும் அவர்களுடைய பகைவர்களின் மண் கூட தென்படுவதில்லை. அஹ்மதியா ஜமாத் பிரான்சுடைய ஒரு பெண்மணி டேனவா சாஹிபா சில நாட்களுக்கு முன் அவர்கள் பைய செய்திருந்தார்கள். அவர்கள் தம்முடைய குடும்பத்துடன் மிக அதிகமான கஷ்டங்களை எதிர்நோக்கினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பொருட்தியாகத்திற்காக, அது வக்ஃபஜீதாக இருந்தாலும் சரி, தாரிகஜீதாக இருந்தாலும் சரி, மஜித் ஃபண்டாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் அதில் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். சந்தாக்களின் அருட்களை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கின்றேன். கூறுகின்றார்கள், இந்த வருடத்தில் வக்ஃபஜீதை கொடுப்பதற்காக என்னுடைய நிலைமை எப்படி இருந்ததென்றால், சரியான வேலை எனக்கு இருக்கவில்லை. நீண்ட நாட்களாக நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. கூறுகின்றார்கள், எந்த நாளில் நான் வக்ஃபஜீதை சந்தாவை முழுமையாக கொடுத்து விட்டேனோ அன்று 10 நிமிடத்திற்கு பிறகு எனக்கு போன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் இருந்து அங்கு எனக்கு வேலை கிடைத்திருப்பதற்கான தகவல் வந்தது. கூறுகின்றார்கள், இந்த அனைத்து சந்தாக்களையும் செலுத்திய பிறகு உடனடியாக, குறிப்பாக வக்ஃபஜீதை சந்தா செலுத்திய உடனேயே இந்த பணி கிடைப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து எனக்கு மிக பெரும் அடையாளமாகும். காஸ்கஸ்தானுடைய முபல்லிக் எழுதுகின்றார்கள், உள்ளூர் மௌலிம் தஸ்லான் சாஹிபுடைய துணைவியார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பய செய்திருந்தார்கள். இம்முறை தம்முடைய பிறந்த நாளின் சந்தர்ப்பத்தில் 7000 தீங்கேவை, உள்ளூர் கரன்சியை தரிக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீதில் பாதி பாதியாக பிரித்து அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த தொகையை செலுத்தியதற்கு ஒரு வாரத்திற்கு பிறகு எனக்கு 70,000 தீங்கே தொகை கிடைத்துவிட்டது. அதை நான் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. அல்லாஹின் வழியில் செலவு செய்த பிறகு அதை 10 மடங்காக அதிகரித்து அவன் திருப்பி கொடுத்து விட்டான். சில மக்கள், எங்களோடு ஏன் இவ்வாறு நடப்பதில்லை, எங்களோடு இது போன்ற சம்பவம் ஏற்படுவதில்லையே என்று கூறுகின்றனர். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தம்முடைய உள்ளங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் இந்த தியாகத்தை செய்த தருணத்தில் அவர்களுடைய நியத் வெறும் அல்லாஹுக்காக தியாகம் செய்வதற்காக இருந்ததா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு இருந்ததென்றால் பிறகு முறையீடு ஏற்படவே முடியாது. பிறகு இந்த விஷயத்தில், அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு தியாகத்திற்கான நல்வாய்ப்பு வழங்கியிருக்கின்றான் என்பதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ் கொடுக்கவிருக்கின்றான். அவன் எவ்வாறு கொடுக்கின்றான், எவ்வாறு கொடுப்பான் இருக்கலாம். ஒருவேளை இன்று இல்லாமல் நாளை கொடுக்கலாம். ஆனால் யாருடைய நியத்தே இதுவாக இருக்கின்றதோ
அவர்களுக்கு முறையீடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. சில உள்ளங்கள் இவ்வாறு இருக்கின்றன. இப்படிப்பட்ட மக்களுக்கு தொழுகையும் சுமையாகவே தென்படுகின்றது. மாஸ்கோவுடைய ஒரு தோழர் அப்துல் ரஹீம் சாப் கூறுகின்றார்கள், வேலை கிடைப்பது தொடர்பாக என்னுடைய பாக்கியம் எப்பொழுதும் மோசமாகவே இருந்து வந்தது. எங்கு வேலை கிடைத்தாலும் அங்கு எனக்கு குறைவாகவே சம்பளம் கிடைக்கும். என்னுடைய முழு குடும்பத்திற்கான செலவை ஏற்பது மிக சிரமமாக இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாதத்தின் சம்பளமே கிடைக்கவில்லை. ஆனால் பிறகு அல்லாஹ் எந்த அளவு அருள் புரிந்தான் என்றால், என்னுடைய சம்பளத்தில் அவன் அதிகரித்து விட்டான். நான் இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சந்தா குறித்து எனக்கு சைகை செய்யப்பட்டுள்ளதாக புரிந்து கொண்டேன். அதாவது சந்தாக்களை நான் முறையாக கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். எனவே நான் எந்த அளவு சந்தாக்கள் இருந்தனவோ அவற்றை முறையாக கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். அதை கொடுத்ததன் விளைவாக அல்லாஹ் எனக்கு மேற்கொண்டு அருள் புரிந்தான். மேலும் எனக்கு எத்தகைய ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தான் என்றால், அது கிடைப்பதற்காக நான் 2 வருடம் காத்து கொண்டிருந்தேன். மேலும் அல்லாஹ்வின் அருளினால் எனக்கு இப்பொழுது வக்ஃப் ஜதீத் சந்தாவை செலுத்துவதற்கான நல்வாய்ப்பும் கிடைத்துவிட்டது. மேலும் எனக்கு குறிப்பாக இந்த விஷயத்திற்கான புரிதலும் கிடைத்துவிட்டது. அதாவது சந்தாக்களை செலுத்துவதனால் நிரந்தர தன்மையின் காரணமாக அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வருமானத்தையும் அதிகரித்து கொண்டே செல்கின்றான். மேலும் வருமானத்திற்கான நிரந்தர ஏற்பாட்டையும் அவன் செய்து விடுகின்றான். ஆக நான் அல்லாஹுக்கு மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றேன். அவன் எனக்கு சந்தாக்களில் கலந்து கொள்வதற்கு, அதாவது ஜமாத்துடைய சந்தாக்களில் கலந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பு வழங்கியுள்ளான். செராலியூனில் இருந்து வாட்டர் லிவர் மண்டலத்தின் முபல்லிக் இஃப்திகார் சாஹிப் கூறுகின்றார்கள், வக்ஃப் ஜதீத் சந்தாவை வசூல் செய்வது தொடர்பாக பல்வேறு ஜமாத்துகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். ஜமாத் மக்களுக்கு எங்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு சந்தாவின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுவதில் சோம்பல் ஏற்பட்டு விட்டது என்று கூறினோம். அதாவது தாரிக் அஜீதுடைய சந்தாவின் அறிவிப்பின் போது செராலியனில் பல ஜமாத்தில் மக்கள் அதிகமாக தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் விரும்பினால் சந்தாவில் சிறப்பு ஏற்படுத்த முடியும் என்று நான் அறிவித்திருந்தேன். ஆக அவர்கள் இந்த தூது செய்தி எடுத்துக்கொண்டு ஜமாத்துகளுக்கு சென்றார்கள். மேலும் காலத்தின் ஹலீஃபா அவர்களுடைய தூது செய்தி இவ்வாறாக இருக்கின்றது: செராலியோன் ஜமாத் மிகவும் பழைய மற்றும் பெரிய ஜமாத் ஆகும். எனவே ஜமாத் மக்கள் தியாகங்கள் செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். சோம்பல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பொறுப்பாளர்கள் தரப்பில் இருந்து என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. ஆக கூறுகின்றார்கள், இந்த தூது செய்தியை கேட்டு ஜமாத் மக்களிடம் ஒரு உத்வேகமும் எழுச்சியும் ஏற்பட்டது. அவர்கள் தம்முடைய வக்ஃபுடைய சந்தாவை மட்டும் செலுத்திவிடவில்லை, மாறாக மற்ற சந்தாக்களிலும் அவர்கள் அதிகத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். லீட்டோன் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கு 18 வீடுகளில் தொடர்பு கொள்ளப்பட்டது. அதன் விளைவாக 13 லட்சம் லியோன் ஒரே நாளில் வசூலாகிவிட்டது. 2 அஹ்மதி பள்ளிக்கூடத்தின் மாணவர்கள் 3 லட்சம் லியோனை ஒரே நாளில் வக்ஃப் ஜதீதுக்காக கொடுத்து விட்டார்கள். மேற்கொண்டு 2 லட்சம் லியோனும் அவர்கள் அதிகரித்து விட்டார்கள். ஒரு பெண் பிள்ளை லியோட்டனில் முஸ்லிமா கோஃபானா 50,000 லியோனை அது கொடுத்தார்கள். மேலும் காலத்தின் ஹலிஃபாவிடம் எனக்காக துவாவுக்காக கூறுங்கள் என்றும் கூறினார்கள். முபல்லிக் சாப் கூறுகின்றார்கள், 5 மாணவர்கள் என்னிடம் கூறினார்கள், நாங்கள் வேலை செய்து அதிலிருந்து வந்த ஊதியத்தை, அதாவது அவர்கள் சந்தா கொடுப்பதற்காக வேலை செய்தார்கள், அதிலிருந்து வந்த ஊதியத்தை 50,000 லியோனை அவர்கள் வக்ஃப் ஜதீதிற்காக கொடுத்து விட்டார்கள். ஆக இவர்களே காலத்தின் ஹலீஃபாவின் கட்டளைக்கு செவிசாய்க்கக்கூடிய மக்களாவார்கள். எப்பொழுதும் இவர்கள் நேரில் சந்திக்கவில்லை, முன்னால் வந்து அமரவில்லை. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஹிலாஃபத்திற்கான அன்பு மற்றும் அதற்கான கண்ணியம் இருக்கின்றது. எனவே பிறகு அல்லாஹ்விற்காக அவர்கள் எல்லா விதமான தியாகங்களை செய்வதற்கு தயாராக ஆகிவிடுகின்றார்கள். இதே அன்பு நேசத்திற்கான இன்னொரு உதாரணமும் லேட்டோன் ஜமாத்தில் இருக்கின்றது. கூறுகின்றார்கள், நான் எஸ்பாவுடைய வீட்டிற்கு சென்று தாரிக் அஜீதுடைய சந்தா தொடர்பாக அவர்களுக்கு கூறினேன். மேலும் செராலியூனில் ஜமாத் மக்கள் அதிகமாக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஹுத்பா மேற்கோளை வாசித்து காட்டினேன். அப்பொழுது அவர்களுடைய துணைவியார் மிகவும் உணர்வு கொண்டெழுந்தார்கள்.
அவர்கள் கூறினார்கள், காலத்தின் ஹலீஃபா அவர்கள் முற்றிலும் சரியாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், எங்களுக்கு நிர்பந்தம் இருக்கின்றது, இன்று எங்களுடைய வீட்டில் எதுவுமே இல்லை. கூறுகின்றார்கள், அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது எங்கிருந்தோ எதிர்பாராத விதத்தில் ஒரு தொகை வந்துவிட்டது. அதை அவர்கள் அந்த தருணத்திலேயே செக்ரட்டரி மாலாக இருந்த தம்முடைய தோழரிடம் கொடுத்து விட்டார்கள். இதற்கான ரசீதை கொடுங்கள் என்று. ஆக சந்தா எண்ணி பார்க்கப்பட்ட போது அது 2 லட்சம் லியோன் இருந்தது. அவர்கள் முழு தொகையும் சந்தாவுக்காக கொடுத்து விட்டார்கள். பிறகு அவர்கள் அதை கொடுத்து விட்ட பிறகு மிகவும் அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருந்து விட்டார்கள். மேலும், எப்படிப்பட்ட தவறான நேரத்தில் வந்து விட்டீர்கள், நாங்களே தேவையில் இருக்கின்றோம், நீங்கள் வந்து விட்டீர்கள், வந்த தொகையை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டீர்கள் என்று அவர்கள் முறையிடவில்லை. மாறாக கூறுகின்றார்கள், நாங்கள் அவர்களிடம் நீங்கள் வீட்டின் உணவுக்காக ஏதாவது தொகை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய போது அவர்கள் கூறினார்கள், எந்த தொகை வந்ததோ அதை நாங்கள் சந்தாவுக்காக கொடுத்து விட்டோம், இப்பொழுது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு, அல்லாஹும் கடனை வைத்திருப்பதில்லை, சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு எங்கிருந்தோ சில தொகை வந்துவிட்டது. அது மிக அதிகமான தொகையாக இருந்தது. பிறகு அவர்களுக்கான உணவுக்கான ஏற்பாடும் ஆகிவிட்டது. கர்கஸ்தானுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு களப்பற்ற கர்கஸ் அஹ்மதி குவத் சாஹிப் பஷீக்கில் வசிக்கின்றார். அவர் கூறினார், நான் வக்ஃபஜதீதிற்காக 1000 சும் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தேன். கர்கஸுடைய கரன்சியாகும் சும். நிதியாண்டு முடிவதற்கு 1 மாதத்திற்கு முன் எங்களுடைய ஜமாத்தின் சதர் சாஹிப் ஹுத்பாவில் வக்ஃபஜதீதுடைய முக்கியத்துவத்தின் மீது ஒளியிட்டார்கள். அதில் கூறுகின்றார்கள், எங்களுடைய ஹலீஃபத்துல் மசி அவர்கள் கடந்த ஹுத்பாவில் கூறிய நிகழ்வுகளை வாசித்து காட்டினார்கள். கூறுகின்றார்கள், அதே நாளில் நான் வழங்கியிருந்த வாக்குறுதி 1000 சும்மில் இருந்து 200 சும் நான் கொடுத்து விட்டிருந்தேன் அந்த நேரம் வரை. அப்பொழுது முழுமையாக கொடுப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் இருந்திருக்கவில்லை. என்னுடைய ஒரு சகோதரி நோய்வாய்ப்பட்டிருந்தார். அரசாங்கத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் 4000 சும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த நாள் ஜும்மாவுக்கு பிறகு நான் என்னுடைய சகோதரியுடைய பென்ஷனை எடுப்பதற்காக ஏடிஎம் மிஷினில் கார்டை போட்டேன். அப்பொழுது அக்கவுண்டில் 10,000 சும் இருந்தது. 1 வாரத்திற்கு முன் என்னுடைய தாயார் அரசாங்கத்திற்கு எங்களுடைய வாழ்வை கழிப்பது இவ்வாறு மிக சிரமமாக இருக்கின்றது, எனவே எங்களுடைய அலோன்ஸை அதிகரிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த தொகைதான் அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கிறது என்று நான் நினைத்து விட்டேன். ஆனால் கூறுகின்றார்கள், இன்று அதாவது டிசம்பர் 29 அன்று அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்ததற்கேற்ப உங்களுக்கு 5000 சும் கொடுப்போம் என்று போன் மூலமாக கூறினார்கள். இவ்வாறு மேற்கொண்டு 5000 சும்மும் எங்களுக்கு கிடைத்துவிட்டது. கூறுகின்றார்கள், நான் சந்தாவை கொடுத்து விட்டேன், நாங்கள் ஏற்கனவே செலவு செய்து விட்டிருந்தோம், அதற்கான செலவை இதிலிருந்து ஈடுகட்டிவிட்டோம். ஆக கூறுகின்றார்கள், இந்த சந்தாவை நான் கொடுத்த பிறகு உடனடியாக அதற்கான பரக்கத் வெளிப்பட்டு விட்டது. அதாவது முதலில் வந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் எங்கள் அக்கவுண்டில் வந்திருந்தது. இது உங்களுடைய பணம் தான், இதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பேங்க் கூறிவிட்டது. ஆக இதுதான் அந்த தியாகங்களாகும். பிறகு ஈமானிலும் முன்னேற்றத்திற்கான காரணமாக அமைகின்றன. தன்சானியாவுடைய அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், ஜஞ்சிபார் ஜமாத்தில் இருந்து ஹைர் ரஷீதி சாஹிப் அவர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசியில் வக்ஃபஜதீத் தொடர்பாக நினைவூட்டப்பட்டது. அப்பொழுது இந்த நினைவூட்டல் செய்யப்பட்ட போது அவர்கள் கடிதம் எழுதினார்கள், இப்பொழுது என்னிடம் எந்த ஒரு வேலையும் இல்லை, எந்த ஒரு தொகையும் இல்லை, ஆனால் முரபி சாஹிபே, தாங்கள் என்னுடைய பெயரை முழுமையாக செலுத்தியவர்களுடைய பட்டியலில் இணைத்து விடுங்கள், அல்லாஹ் தானே ஏற்பாடு செய்து விடுவான் என்று நான் விண்ணப்பித்தேன். கூறுகின்றார்கள், 2 நாட்கள் கூட கழிந்திருக்காது, எனக்கு டிரைவர் வேலை கிடைத்துவிட்டது. முதல் நாளே எந்த அளவு வருமானம் கிடைத்தது என்று சொன்னால், அதன் மூலமாக எளிமையாக நான் எனது மற்றும் என்னுடைய பிள்ளைகளுடைய வக்ஃபஜதீத் சந்தாவை கொடுத்து விட்டேன். கூறுகின்றார்கள், சந்தா கொடுக்கக்கூடிய நீயத்தின் காரணமாக நிரந்தரமான வருமானத்திற்கு எனக்கு ஏற்பாடாகிவிட்டது. பிறகு பாருங்கள் எத்தகைய விஷயங்களாக இருக்கின்றன. கூறுகின்றார்கள், எங்களுடைய ஈமானிலும் இந்த விஷயங்கள் காரணமாக உறுதித்துவம் ஏற்பட்டுவிட்டது. தன்சானியாவுடைய அமீர் சாஹிபும் எழுதுகின்றார்கள், அரேங்கார் மாவட்டத்தில்
தாஹா சாஹிப் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வருடம் எனக்கு வக்ஃபே ஜதீதுக்கு தொடர்பாக அசாதாரணமான முறையில் அருட்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. கூறுகின்றார்கள், வக்ஃபே ஜதீதுக்கான வாக்குறுதி ஏறத்தாழ 6 லட்சம் ஷில்லாங் இருந்தது. நவம்பரில் பொருளாதார நெருக்கடியை பார்த்து அவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். ஒட்டுமொத்த நாட்டின் மற்றும் தொழிலின் நிலை மிகவும் மோசமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் நான் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குறுதியை வக்ஃபே ஜதீதில் முழுமையாக செலுத்துவதற்கு எனக்கு தௌஃபீக் கிடைக்க துவா செய்யுங்கள். ஆக இந்த மக்கள் கடிதம் எழுதுகின்றார்கள். தம்முடைய சொந்த தேவைக்காக எழுதுவதில்லை. மாறாக இவர்களுக்கு கவலை இருக்கிறது என்றால் நாங்கள் சந்தா கொடுக்க வேண்டும், எதற்காக துவா செய்யுங்கள் என்று இருக்கின்றது. மேற்கொண்டு இப்பொழுது சில சம்பவங்கள் வரும். அதில் மக்கள் தொழுகின்றார்கள், தஹஜ்ஜுத் தொழுகின்றார்கள். எதற்காக என்றால் நாங்கள் சந்தா கொடுக்க வேண்டும் என்பதற்காக, தம்முடைய சொந்த தேவைகளுக்காக அல்ல. கூறுகின்றார்கள், இப்பொழுது நான் கடிதம் எழுதியிருந்தேன், எனது உள்ளத்தில் நிம்மதி உணரப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் ஏதாவது வழிவகை ஏற்பட்டுவிடும் என்று நினைத்தேன். இப்பொழுது கடிதம் எழுதி 24 மணி நேரம் கூட கழிந்திருக்காது. ஒரு ரெஃபரன்ஸில் இருந்து என்னுடைய ஒரு தோழர் என்னிடம் தன்னுடைய தொழில் தொடர்பாக ஆலோசனை மற்றும் கன்சல்ட் செய்வதற்காக வந்திருந்தார். அவரை சந்தித்த பிறகு 15 வருடத்திற்கு முன்னால் நாங்கள் இருவரும் வகுப்பு தோழர்களாக இருந்திருந்தோம் என்பது தெரிய வந்தது. கூறுகின்றார்கள், அவர் மூலமாக பணி தொடர்பாக உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு கான்ட்ராக்டும் கிடைத்து விட்டது. அப்பொழுது 6 மில்லியன் ஷில்லாங் கான்ட்ராக்ட் கிடைத்து விட்டது. கூறுகின்றார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்குறுதியின் தொகையை விட 10 மடங்கு அதிகமாக ஏற்பாடு செய்து விட்டான். 6 லட்சத்திற்கு பதிலாக 6 மில்லியனை வழங்கிவிட்டான். அட்வான்ஸ் கிடைத்த உடனேயே முதலாவதாக நான் என்னுடைய வக்ஃபே ஜதீதுக்கான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். ஜஞ்சிபாருடைய புதிதாக பையத் செய்த தோழர் ஜுமா சாஹிப் தொழிலாளியாக காய்கறி சந்தையில் பணியாற்றி வருகின்றார். கூறுகின்றார்கள், வக்ஃபே ஜதீதுக்கான வாக்குறுதி செலுத்துவது தொடர்பாக வலியுறுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த நாட்களில் பொருளை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து முடங்கியிருந்தது. இவர்கள் வாகனத்தில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வேறிடத்தில் இறக்கி வருவார்கள். மேலும் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருந்தது. நான் சில நாட்கள் தஹஜுதில் அல்லாஹ்விடம், நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, இந்த மனிதர் ஏழையாக இருக்கின்றார், தொழிலாளியாக இருக்கின்றார், மேலும் தன்னுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும், என்னுடைய வயிறு நிரம்ப வேண்டும், அதற்கான வழிவகை ஏற்பட வேண்டும் என்று துவா செய்யவில்லை. மாறாக கூறுகின்றார்கள், நான் சில நாட்கள் தஹஜுதில் அல்லாஹ்விடம் சந்தாக்களை செலுத்துவதற்காக குறிப்பாக துவா செய்து வந்தேன். தஹஜுதில் எழுந்து துவா செய்தார் என்றால் எதற்காக? அல்லாஹ் எனக்கு என்னுடைய பொருட்தாகத்தில் பின்தங்காமல் இருப்பதற்கு தௌஃபீக் வழங்க வேண்டும் என்பதற்காக. தாரிக் ஜதீதுடைய வருடம் முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் இவர்களுடைய முடங்கியிருந்த தொழில் தொடங்கிவிட்டது. அப்பொழுது இவர்களுக்கு ஏறத்தாழ 3 லட்சம் ஷில்லாங் வருமானம் கிடைத்தது. கூறுகின்றார்கள், எனக்கு மற்றும் என்னுடைய குழந்தைகளுக்கான சந்தா செலுத்துவதற்காக தௌஃபீக் கிடைத்து விட்டது. எங்களுடைய வாழ்வை கழிப்பதற்கு தொகை கிடைத்து விட்டது என்று இவர்கள் கூறவில்லை. மாறாக என்னுடைய மற்றும் எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்தா நிறைவேறிவிட்டது என்று கூறுகின்றார்கள், நான் பைய செய்ததிலிருந்து சந்தாவை கொடுப்பதன் காரணமாக அல்லாஹ் என்னுடைய பொருளில் அசாதாரணமான வரக்கத்தை ஏற்படுத்தியுள்ளான். ஆக இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், அவர்களுக்கு கவலை இருக்கிறது என்றால் சந்தாக்களை செலுத்துவது தொடர்பாக. தஹஜுதில் நான் ஏற்கனவே கூறியது போன்று குறிப்பாக இவர்கள் அழுது துவா கேட்கின்றார்கள் என்றால் எதற்காகவென்றால் அல்லாஹ் சந்தா செலுத்துவதற்கு தௌஃபீக் வழங்க வேண்டும் என்பதற்காக. ஓர் உலகவாதி மனிதர் இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு இது பைத்தியக்காரத்தனம் என்று கூறலாம். ஆனால் உலகவாதிகளின் பார்வையில் முட்டாள்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். மேலும் இவர்களுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து விடுகின்றான். அறிக்கைகளின் அடிப்படையில் மிகவும் வினோதமான சம்பவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. கேம்பியாவுடைய அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், நார்த் பேங்க் மண்டலத்தின் ஒரு கிராமத்தில் ஒரு கடைக்காரர் இப்ராஹிம் சாஹிப் வெற்றி பெற்ற வாணிபராக இருந்தார். மக்கள் அவரிடம் தம்முடைய அமானிதங்களை வைப்பார்கள். அந்த நேரத்தில் அவர் கைர் அஹ்மதியாக இருந்தார். சில காரணங்களின் அடிப்படையில் திடீரென்று அவர் திவாலாகிவிட்டார். அப்பொழுது அவர் தன்னுடைய
தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களுடைய அமானிதங்களை எடுத்து செலவு செய்து விட்டார். மேலும் அந்த அமானிதங்களை திருப்பி கொடுக்க முடியாது என்ற அபாயம் அவருக்கு ஏற்பட்ட போது தம்முடைய தாய்நாடான கினி கனாக்கரிக்கு சென்று விட்டார். அதாவது நாட்டை விட்டு ஓடிவிட்டார். 3 வருடங்கள் வரை கினி கனாரியில் இருந்தார். பிறகு அவர் திரும்பி வர வேண்டும் என்று தீர்மானித்தார். உள்ளத்தில் நன்மை இருந்தது. மேலும் நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டும். எனவே திரும்பி சென்று எந்த கடன்கள் இருக்கின்றனவோ அவற்றை எப்படியாவது மக்களுக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். மேலும் கிராமத்துடைய சீஃப் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சீஃபுக்கு அவர் போன் செய்தார். எனக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று மன்றாடி கேட்டார். எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள், என்னை திரும்பி வரவிடுங்கள், என்னை கைது செய்யாதீர்கள், நான் எப்படியாவது முயற்சி செய்து எல்லாருடைய கடன் தொகையும் செலுத்தி விடுவேன் என்று கூறினார். அந்த சீஃப் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இவர்களுக்கு திரும்பி வருவதற்கு அனுமதி கொடுத்தார். அதாவது இவர்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், மேலும் மக்களுடைய அமானதங்களை திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்களுக்கு அங்கு வந்து 4 மாதங்கள் காலம் ஆகியிருக்கும். அப்பொழுது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தூது செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. அதை கேட்டுவிட்டு அவர்கள் உடனடியாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முறையாக சந்தாவையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெரும் பொருட்தியாகத்தில் பங்கு பெற்ற பிறகு எந்த வருமானம் அவர்களுக்கு ஏற்பட்டு வந்ததோ அந்த வருமானத்திலிருந்து ஏதாவது அவர்கள் கொடுத்து கொண்டே வந்தார்கள். மேலும் அல்லாஹ்வினால் சந்தா கொடுத்ததன் மூலமாக அவர்களுடைய பணியில் எந்த அளவு பரக்கத் ஏற்பட்டது என்று சொன்னால் 2 வருடத்தில் அவர்கள் தம்முடைய முழு கடனையும், அது 2 லட்சம் டலாசியாக இருந்தது, செலுத்திவிட்டார்கள். மேலும் தனக்கான ஒரு வீட்டையும் கட்டிவிட்டார்கள். மேலும் தன்னுடைய கடையையும் மீண்டும் நிலைநாட்டிவிட்டார்கள். மேலும் இப்பொழுது அவர்களுடைய பணியில் முன்னரை விட அதிகமாக முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது. இவை அனைத்தும் சந்தாவின் அருளாயே ஏற்படுகின்றது என்று அவர்கள் தாமே கூறுகின்றார்கள். ஆஸ்திரேலியாவுடைய ஒரு ஜமாத் இருக்கின்றது. அந்த ஜமாத்தின் லஜ்னா உறுப்பினர் கூறுகின்றார்கள், நாங்கள் புதிய வீட்டிற்கு மாற்றமான போது எங்களுடைய பொருளாதார நிலை நன்றாக இருக்கவில்லை. வீட்டிற்கான வாடகை அதிகமாக இருந்தது. என்னிடம் தேவைக்கான பொருளை வாங்குவதற்கே பணம் இருக்கவில்லை. மறுபுறம் சந்தாவின் ஆண்டும் முடிந்து கொண்டிருந்தது. எனவே நான் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்தவாறு சந்தாவை செலுத்தி விட்டேன். மேலும் உலகவாதிகளின் நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஏழை நாட்டில் இருக்கக்கூடியவர் அல்ல, அவர்கள் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்வே என்னை தேவைக்குரியவளாக்காதே மற்றும் நீயே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்துவிடு. ஆக கூறுகின்றார்கள், அந்த நாளிலேயே மாலை நேரத்தில் என்னுடைய கணவர் ஒரு தொகையை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து, இது என்னுடைய அதிகாரி தரப்பில் இருந்து எனக்கு போனஸாக கிடைத்திருக்கின்றது, அனைத்து ஊழியர்களிலும் எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று கூறினார்கள். அது என்னுடைய சந்தாவின் தொகையை விட இரட்டிப்பு மடங்காக இருந்தது. அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் செய்திருக்கின்றான், கருணை புரிந்திருக்கான் என்றால் நான் வியப்படைந்து விட்டேன். மேலும் அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் ஆதரவற்றவர்களாகவும் உதவியற்றவர்களாகவும் விடுவதில்லை என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. இந்தியாவில் இருந்து கமருதீன் சாஹிப் எழுதுகின்றார்கள், இவர்கள் இன்ஸ்பெக்டர் ஆவார்கள். நிதியாண்டு முடிவடையும் பொழுது நாசிம் வக்ஃபஜதீதோடு சுற்றுப்பயணத்திற்காக காலிக்கட் சென்றடைந்தார்கள். அந்த தருணத்தில் ஓர் அஹ்மதி ஹனீஃப் சாஹிப் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் பைய செய்து 8 வருடமாக இருந்தது. மிகவும் சாதாரண தொழில் செய்து தம்முடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய மனிதர். அவர்களுடைய வீட்டை சென்றடைந்ததும் அவர்களுடைய 10 வயது மகன் முதலால் அலி தன்னுடைய உண்டியலை எடுத்துக்கொண்டு வந்து வஃபஜதீதிற்காக நான் 1 வருடமாக ஒன்று திரட்டி வைத்திருக்கக்கூடிய தொகை என்று கூறி ஒரு தொகையை கொடுத்தான். உண்டியலை திறந்து பார்த்த போது அந்த தொகை மிக அதிகமாக இருந்தது. நாசிம் சாஹிப் அவர்கள் அந்த சிறுவனிடம், பொதுவாக பிள்ளைகள் தமக்கு தேவையான பொருளை வாங்குவதற்காக தொகை உண்டு திரட்டுவார்கள், நீ வக்ஃபஜதீதுக்காக ஏன் சந்தா கொடுக்கின்றாய் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் பதிலளித்தான். அதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் கண்ணியத்திற்குரிய கலீஃபாக்களோ இறைவழியில் செலவு செய்வதற்காக கட்டளை இடுகின்றார்கள். எனவே நான் இந்த தொகையை வக்ஃபஜதீதுக்காக சந்தாவாக கொடுக்கின்றேன் என்று கூறினான். ஆக இதுதான் அஹ்மதி பிள்ளைகளுடைய தர்பியத்தாகும். எந்த ஜமாத்துடைய பிள்ளைகளின் சிந்தனை இதுவாக இருக்கின்றதோ, இவ்வாறு தர்பியத்திருக்கின்றதோ, அவர்களுக்கு அஹ்மதியத்தின் எதிரிகள் எவ்வாறு இழப்பை ஏற்படுத்த முடியும்? எதிரிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் அழுத்தம் கொடுக்கட்டும், ஆனால் இந்த ஜமாத்தை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காகவே உலகத்தில் நிலைநாட்டியிருக்கின்றான். எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில்
காலத்திலும் அல்லாஹ்வே இதை சீர்தூக்கி கொண்டிருக்கின்றான், மேலும் உதவி கொண்டிருக்கின்றான். மேலும் ஒரு சந்ததிக்கு பிறகு அடுத்த சந்ததியினுடைய உள்ளத்தில் அதற்கான அன்பையும் அதன் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கான துடிப்பையும் உருவாக்கி விடுகின்றான். தன்சானியாவுடைய அமீர்சா எழுதுகின்றார்கள், அண்டை நாடான மலாவி மங்கி மகோச்சி ஜமாத்தின் மொல்லிம் சாப் எழுதுகின்றார்கள், ஒரு தோழர் இப்ராஹிம் சாஹிப் இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வருடத்தில் வக்ஃபஜீதுக்காக 5800 மலாவின் கவாச்சாவை வாக்குறுதியாக வழங்கியிருந்தார்கள். அந்த நாட்டு கரன்சி அதை வாக்குறுதியாக வழங்கியிருந்தார்கள். அந்த வருடத்தில் சிறிது சிறிதாக அதை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். டிசம்பர் வரை அவர்கள் ஓரளவு செலுத்த வேண்டிய தொகை பாக்கி இருந்தது. ஆனால் நாட்டின் நிலைமை மோசமானதன் காரணமாக அவர்களுடைய தொழில் முடங்கிவிட்டது. அவர்கள் கடன் வாங்கி அந்த முழு தொகையும் கொடுத்து விட்டார்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்கள் தம்முடைய தொழிலை ஆரம்பித்தார்கள். மேலும் கறி போட்டு விற்பதற்காக ஒரு ஆட்டை வாங்கினார்கள். சில நாட்களுக்குள்ளேயே எந்த அளவு பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்றால் அவர்களுடைய அனைத்து கடன் தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது. ஆக இவர்கள் ஏழை மக்களாக இருக்கின்றார்கள். எந்த அளவு தவக்குள் மற்றும் தியாகத்தின் உணர்வோடு இவர்கள் சந்தா கொடுக்கின்றார்கள் என்று பாருங்கள். அல்லாஹும் அவர்கள் மீது அருள் புரிந்து விடுகின்றான். இப்பொழுது நிலைமைகளோ அந்த நாட்டில் இவ்வாறே இருந்தன, இப்பொழுதும் இருக்கின்றன. ஆனால் பிறகும் கூட அல்லாஹ் அவர்களுடைய நிலைமையை மாற்றிவிட்டான். மலாவியின் ஜமாத் மவாலாவுடைய மொல்லிம் சாப் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய ஜமாத்தில் மட்டம்பா சாஹிபா என்ற ஒரு விதவை பெண்மணி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தம்முடைய வசதிக்கு ஏற்ப சந்தாவாய் கொடுத்து வருவார்கள். இந்த வருடம் வக்ஃபஜீதுக்காக அவர்கள் ஓரளவு தொகையை வாக்குறுதியாக வழங்கியிருந்தார்கள். நடப்பு வருடத்தில் மற்ற எல்லா பெண்மணிகளை விடவும் முதலாவதாக இவர்கள் முழுமையாக சந்தாவை செலுத்துவதற்கான தௌஃபீக் பெற்றார்கள். எந்த நாளில் இவர்கள் முழுமையாக சந்தாவை செலுத்தினார்களோ அன்றிரவு கனவில் அவர்களுக்கு, இன்றிலிருந்து உங்களுடைய எல்லா பணிகளிலும் அல்லாஹ் உதவி செய்வான் என்று கூறப்படுகின்றது. ஆக அடுத்த நாள் அவர்கள் மொல்லிம் சாஹிப் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் வக்ஃபஜீது சந்தாவில் கூடுதலாக கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சந்தா கொடுத்ததன் பரக்கத்தின் விளைவாக அல்லாஹ் என்னுடைய விளைச்சலில் இன்னும் அதிகரிப்பை ஏற்படுத்தி விட்டான். இப்பொழுது நானே உனக்கு உதவுவேன் என்று கூறிவிட்டான். எவ்வாறு அல்லாஹ் உடனடியாக சிலவேளை ஈமானில் முன்னேற்றத்திற்கான வழி ஏற்படுத்துகின்றான். அல்பானியாவுடைய முபல்லி எழுதுகின்றார்கள், புதிதாக பைய செய்தவர்கள் தொடர்பாக ஒரு சகோதரர் மைக்லிஸ் பியா சாஹிப் 3 வருடத்திற்கு முன்னால் பைய செய்திருந்தார்கள். தம்முடைய ஜமாத்தின் தப்லீக் சிலராகவும் இருந்தார்கள். மிகவும் சுறுசுறுப்பான காதிமாவார்கள். ஒரு நாள் அவர்கள் தம்மிடம் ஒரு டப்பாவை கொண்டு வந்தார்கள். அது பணத்தால் நிரம்பியிருந்தது. அவர்கள் கூறினார்கள், நான் 1 மாதத்திற்கு முன்னால் இந்த டப்பாவை, இதில் எவ்வளவு தொகை எனக்கு மிச்சமாகின்றதோ அதை போட்டு வைப்பேன், மேலும் அதை ஜமாத்துடைய சந்தாவுக்காக கொடுப்பேன் என்ற நியத்தில் வைக்க ஆரம்பித்தேன். ஆக முதல் முறையாக அவர்கள் அந்த டப்பா நிரம்பிய பிறகு அதை கொண்டு வந்து அதில் ஒரு பாகத்தை தன்னுடைய 4 மாத குழந்தையான பேரோன் பியா தரப்பிலிருந்து தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் கொடுத்து விட்டார்கள். மற்ற தொகையை தன் தரப்பிலிருந்து தஹ்ரீக் ஜதீத், வக்ஃபே ஜதீத் மற்றும் கட்டாய சந்தாக்கள் செலுத்திவிட்டார்கள். இதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் டப்பாவை நிரப்பி வக்ஃபே ஜதீத் சந்தர்ப்பத்தில் கொண்டு வருவார்கள். டிசம்பரின் இறுதியில் கடைசி ஜும்மாவில் அவர்களுக்கு தம்முடைய வசதிக்கு ஏற்ப மிகப்பெரிய தொகையை பொருட்தியாகமாக கொடுப்பதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. அகமதியான பிறகு தியாகம் செய்வதற்கான ஒரு உத்வேகம் ஏற்படுகின்றது. ஏனெனில் அல்லாஹ் அவர்களுக்கு கருணைக்கான காட்சிகளை காட்டிவிடுகின்றான். யூகேவில் இருந்து சைனாவின் சதர் சாஹிப் கூறுகின்றார்கள், எங்களுடைய இலக்கு அதிகமாக எஞ்சியிருந்தது. இது தொடர்பாக தஹஜுதில் எழுதி நான் துவா செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என்னுடைய துணைவியார், இன்ன நபர் இருக்கின்றார், இன்ன குடும்பம் இருக்கின்றது, நீங்கள் அவர்களிடம் கூறினால் அவர்கள் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று கூறினார். எனவே அவர்களோடு தொடர்பு கொள்ளப்பட்டது. அந்த ஃபேமிலி எங்களுடைய பெயரை வெளிப்படுத்தக்கூடாது என்று கூறி 1000 பவுண்டை செலுத்திவிட்டார்கள். அதை தவிர இன்னொரு 1000 பவுண்ட் அதிகமாக தம்முடைய பிள்ளைகள் தரப்பிலிருந்தும் கொடுத்து விட்டார்கள். மேலும் இதை தவிர உங்களுக்கு மேற்கொண்டு தேவை ஏற்பட்டாலும் நீங்கள் கூறுங்கள் என்று கூறினார்கள். யூகேவில் இருந்தே இஸ்லாமாபாத்துடைய லஜ்னா வஃபஜி செக்ரட்டரி கூறுகின்றார்கள்,
பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்த பிறகு நான் என்னுடைய குழந்தைகளை பராமரித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய குழந்தைகள் 5 மற்றும் 8 வயதை அடைந்து விட்டிருந்தார்கள். எல்லா சந்தாக்களும் கணவருடைய வருமானத்திலிருந்தே செலுத்தப்பட்டு வந்தன. என்னுடைய அக்கவுண்டில் குழந்தைகளுக்கான சைல்ட் பெனிஃபிட் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது. நான் எந்த அளவு அல்லாஹின் வழியில் செலவு செய்தாலும் அது உண்மையான பொருத்தியாகமாகாது என்று நினைத்து வந்தேன். எனவே நான் இந்த வருடம் செப்டம்பரில் என்னுடைய பர்சனல் அக்கவுண்டில் இருந்து சந்தாக்களுக்காக ஸ்டாண்டர்ட் ஆர்டர் மூலமாக வசியத், தாரிக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் தவிர என்னுடைய தந்தை வழி பாட்டி மற்றும் என்னுடைய தந்தையின் சகோதரர் தரப்பிலிருந்தும் சந்தா கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். மேலும் மாதம் என்னுடைய வருமானத்திற்கேற்ப அது உண்மையான தியாகமாக இருக்க வேண்டும் என்ற அளவு கிஸ்தை நான் நிர்ணயித்து விட்டேன். இந்த மாதத்திலேயே நான் என்னுடைய குழந்தைகளின் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றுவதற்காக விண்ணப்பித்திருந்தேன். அதனால் மேற்கொண்டு எனக்கு பணிபுரிவதற்கு ஏதாவது அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனால் வெற்றி கிடைப்பதற்கான எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கவில்லை. எந்த நாளில் என்னுடைய அக்கவுண்டில் இருந்து முதல் சந்தா தொகை செலுத்தப்பட்டதோ அதற்கு அடுத்த நாளே எனக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்து இன்டர்வியூக்காக போன் வந்து விட்டது. மேலும் அக்கவுண்டில் இருந்து இரண்டாவது தொகை செலுத்தப்பட்ட பிறகு எனக்கு துணை ஆசிரியருக்கு பதிலாக பள்ளிக்கூட நிர்வாகிகள் சார்பாக ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக என்னுடைய வருமானம் 10 மடங்கு அதிகமாகிவிட்டது. அதன் மூலமாக எனக்கு இது வெறும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்ததன் விளைவு என்ற உறுதி ஏற்பட்டு விட்டது. ஜெர்மனியில் இருந்து முபல்லிக் ஃபர்ஹாத் சாஹிப் எழுதுகின்றார்கள், உள்ளூர் அமாரத் வெஸ்பாதனின் ஒரு ஹாதிம் தாரிக் ஜதீதுடைய சந்தாவை முழுமையாக செலுத்திவிட்டிருந்தார். மாறாக அவர் வக்ஃப் ஜதீதுக்காக கொடுப்பதற்காக வைத்திருந்த தொகையையும் கூடுதலாக தாரிக் ஜதீதிலேயே செலுத்திவிட்டார். அந்த மாதத்தில் டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து அவர்களுக்கு தங்கள் பொறுப்பில் 800 யூரோ இருக்கின்றது, அதை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கடிதம் வந்தது. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட அவர் மிகவும் துணிச்சல் மேற்கொண்டு சரி நாம் கடன் வாங்கி டாக்ஸை கொடுத்துக் கொள்ளலாம் என்று வக்ஃப் ஜதீதுக்காகவே சந்தா கொடுத்து விட்டார். இதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து நாங்கள் மீண்டும் உங்களுடைய காகிதங்களை சரிபார்த்தோம், உங்களுடைய பொறுப்பில் எந்த ஒரு தொகையும் இல்லை, மாறாக நாங்கள் தான் உங்களுக்கு 4400 யூரோ கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்று கடிதம் வந்தது. ஆக சில நாட்களுக்கு பிறகு கூறுகின்றார்கள், என்னுடைய வாகன விபத்து ஏற்பட்டு விட்டது, இழப்பு ஏற்பட்டு விட்டது, யாரோ இழப்பு ஏற்படுத்தி விட்டார்கள். இதற்கு பிறகு எனக்கு அதற்காக 4700 யூரோவும் கிடைத்துவிட்டது. இவ்வாறு சிறிது துணிவு மேற்கொண்டு வக்ஃப் ஜதீதுக்காக நான் எதை சந்தாவாக செலுத்தியிருந்தேனோ அல்லாஹ் அதை செலுத்துவதற்கான வழிவகை எனக்கு ஏற்படுத்தி விட்டான். இப்பொழுது யார் வேண்டுமானாலும் இதை தற்செயல் என்று கூறலாம், ஆனால் ஒரு நம்பிக்கையாளருக்கு தெரியும் இது கண்டிப்பாக அல்லாஹ்வின் குறிப்பான அருளின் விளைவாகும். கனடாவுடைய சதர் லஜ்னா கூறுகின்றார்கள், ஒரு சகோதரி கூறுகின்றார்கள், 3 வருடத்திற்கு முன்னால் அவர்களுடைய கணவர் கல்வி கற்பதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது வேலை பார்ப்பதுடன் வெளி பொறுப்புகளும் இவர்கள் மீது அதிகமாக வந்து விழுந்தது. இந்த கலைப்படையை செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கை வழிமுறை அவர்களை மிகவும் நலிவடைய வைத்துவிட்டது. மேலும் அவர்கள் நோய்வாய்ப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த தருணத்தில் வக்ஃப் ஜதீத் மற்றும் தாரிக் ஜதீதுக்கான நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது அவர்கள் தம்முடைய வருமானத்தில் இரட்டிப்பாக வாக்குறுதி எழுதிவிட்டார்கள். சில காலங்களுக்கு பிறகு அவர்களுடைய வேலையும் போய்விட்டது. மிகவும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் கிரெடிட் கார்டில் இருந்து தம்முடைய செலவுகளை பூர்த்தி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். வருடத்தின் கடைசியில் சந்தா செலுத்துவதற்கான நேரம் வந்தபோது அவர்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவாறு தம்முடைய கிரெடிட் கார்டில் இருந்து முழு சந்தா தொகையையும் செலுத்திவிட்டார்கள். அல்லாஹும் வினோதமான வல்லமையை வெளிப்படுத்தினான். அதே நாட்களில் அவர்களுக்கு பேங்க் மூலமாக அவர்களுடைய கிரெடிட் கார்டு ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் என்று தெரிய வந்தது. அதாவது அவர்களுடைய பணி சென்று விட்டால் அதற்காக அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றிருந்தது. இவ்வாறு அவர்களுடைய கிரெடிட் கார்டுக்கான முழுமையான ஏற்பாடும் ஆகிவிட்டது. அத்துடன் அவர்களுக்கு புதிய வேலையும் கிடைத்துவிட்டது. அது பழைய வேலையை விட மிகவும் சிறந்ததாக இருந்தது. அவர்களுடைய பொருளாதார நிலைமையும் சீரடைய ஆரம்பித்து விட்டது. அவர்கள் முன்னரை விட அதிகமாக கட்டாய சந்தாக்களை செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள்.
மேலும் விருப்ப சந்தாக்களையும் அதிகரித்து விட்டார்கள். இதே தருணத்தில் அவர்களுடைய கணவருடைய கல்வியும் முடிவடைந்து விட்டது, அவருக்கும் வேலை கிடைந்து விட்டது. மேலும் இவர்கள் தம்முடைய வேலையை விட்டு விட்டார்கள். மேலும் கணவருடைய வேலை மூலமாகவே இவர்களுடைய வாழ்க்கை ஓட ஆரம்பித்து விட்டது. இந்தோனேஷியாவிலிருந்து முபல்லிக் அமீன் சாஹிப் எழுதுகின்றார்கள், வீட்டு மக்களுக்கு எப்பொழுதும் ரமலான் மாதத்திலேயே தம்முடைய வக்ஃப் ஜதீத் மற்றும் தஹ்ரீக் ஜதீதை முழுமையாக செலுத்திவிட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து வந்தது. இந்த வருடத்தில் வருமானம் மிக குறைவாக இருந்தது. வாக்குறுதியை பூர்த்தி செய்வது வெளிப்படையாக அசாத்தியமாக இருந்தது. கூறுகின்றார்கள், முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் ரமலான் மாதத்தில் நோன்போடு அவர்களை பார்த்திருக்கின்றேன். தினமும் அவர்கள் தம்முடைய குடும்பத்தாரோடு ஒரு மலைப்பகுதியில் 400 கிலோமீட்டர் பயணத்தை கடந்து தம்முடைய கேண்டில் நெட் வயலுக்கு செல்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். ஆக ரமலானுக்குள்ளேயே அவர்கள் தம்முடைய 2 லட்சம் வாக்குறுதியை முழுமையாக செலுத்திவிட்டார்கள். எவ்வளவு பெரிய தொகையை மிகவும் கஷ்டப்படாமல் செலுத்துவது அவர்களுக்கு அசாத்தியமாக இருந்தது. முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் அவர்களிடம், நீங்கள் இந்த அளவு நோன்பு வைத்துக் கொண்டு கஷ்டப்படுவதற்கு எந்த விஷயம் உங்களை நிர்பந்தித்தது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நானும் என்னுடைய வீட்டு மக்களும் காலத்தின் ஹலீஃபாவுடைய கட்டளைகளின்படி செயல்பட்டவாறு அல்லாஹ்வுடைய தன்னிறைவை பெற விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். புர்கினோ ஃபாசோவில் எக்காய் என்ற ஒரு ஜமாத் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய ஒரு தோழர் நயா நெபா சாஹிப் அவர்கள் பைய செய்து 10 வருடத்தை விட அதிகமாக ஆகிவிட்டது. ஆனால் சந்தாக்களில் மிகவும் பலவீனமானவர்களாக இருந்தார்கள். வீட்டில் பெரும்பாலும் நோய்வாய்ப்படுவது மற்றும் பஞ்சத்திற்கான நிலைமை இருந்து வந்தது. சில காலங்கள் அவர்கள் குறிப்பாக சந்தா செலுத்துவதில், தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் செலுத்துவதில் முறையாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிந்து அவர்களுடைய பஞ்சத்தை மட்டுமே அகற்றிவிடவில்லை, மாறாக அவர்களுடைய நோயிலிருந்தும் அவர்களுக்கு முழுமையாக ஷிஃபா வழங்கிவிட்டான். மேலும் இந்த வருடம் அவர்கள் மிக அதிகமாக வக்ஃப் ஜதீதில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். எவர்கள் அவருக்கு பணி கொடுக்காமல் இருந்தார்களோ அவர்கள் தாமே முன்வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க வந்திருக்கின்றார்கள், வேலை கொடுத்து விட்டார்கள். இத்ரிஸ் சாஹிப் கூறுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய அருளாகும். அவன் வக்ஃப் ஜதீத் மூலமாக பொருளை அதிகரிப்பதற்கான வழி ஏற்படுத்தி விட்டான். ஆக இதுவே அல்லாஹ் கடனை அதிகரித்து திருப்பி கொடுப்பதற்கான அவனுடைய பாணியாக இருக்கின்றது. இந்த சில சம்பவங்களை நான் எடுத்து கூறியிருக்கின்றேன். எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன. இது போன்று அல்லாஹ் எப்பொழுதும் ஜமாத் மக்களோடு இவ்வாறு நடந்து கொள்வானாக. அவர்கள் களப்பற்ற முறையில் மற்றும் விசுவாசத்தோடு தியாகத்தை செய்து கொண்டே செல்வார்களாக. மேலும் தம்முடைய அருளால் அல்லாஹ் காட்சிகளையும் காட்டிக்கொண்டே இருப்பானாக. இப்பொழுது நான் வக்ஃப் ஜதீதின் புதிய ஆண்டிற்கான அறிவிப்பை செய்தவாறு கடந்த வருடத்தின் சில புள்ளி விவரங்களை எடுத்துரைப்பேன். அல்லாஹ் அருளினால் 63வது வருடம் டிசம்பர் 31, 2020 முடிவடைந்து விட்டது. 64வது வருடம் ஜனவரி 1 ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ் அருளினால் இந்த வருடத்தில் ஜமாத்திற்கு 1,05,30,000 பவுண்ட் பொருட்தியாகம் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த வசூல் கடந்த வருடத்தை விட 8,87,000 பவுண்ட் அதிகமாகும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இது எந்த ஒரு மனிதனுடைய முயற்சியின் விளைவாகவும் இருக்க முடியாது. இது வெறும் அல்லாஹுடைய குறிப்பான அருளாகவே இருக்கின்றது. இந்த வருடமும் உலகத்தின் ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் பிரிட்டன் முதலிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் அருளினால் அவர்கள் மிகவும் அதிகரித்திருக்கின்றார்கள். பிரிட்டனுடைய லஜ்னா இமாவுல்லா அல்லாஹ் அருளினால் மிக கடினமாக உழைத்து பணியாற்றுகின்றார்கள். எந்த அளவு எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றதோ அதன் மூலமாக இம்முறை ஆண்களும் லஜ்னாவை போன்று கடினமாக உழைத்திருப்பதாக தெரிகிறது. 2வது இடத்தில் ஜெர்மனி இருக்கின்றது. அவர்களும் மிகவும் அதிகமாக உழைத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது பர்தானியா அவர்களோட இன்னும் முன்னால் இருக்கின்றது. பாகிஸ்தானோ கரன்சியின் காரணமாக ஜமாத்களில் மிகவும் பின்னால் சென்று விட்டது, 3வது இடத்தில் இருக்கின்றது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் ஒட்டுமொத்த அடிப்படையில் நாட்டின் கரன்சியின் அடிப்படையில் மக்கள் அங்கு முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள், தியாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானிலோ உயிர் தியாகமும் செய்யப்படுகின்றது, பொருட்தியாகமும் செய்யப்படுகின்றது, மூளையும் தியாகம் செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு எளிமை ஏற்படுத்துவானாக. 4வது இடத்தில் கனடா, பிறகு அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு நாட்டின் ஒரு ஜமாத், இந்தோனேஷியா மற்றும் கானா. ஆப்பிரிக்க நாடுகளில் கானா இப்பொழுது பெரிய நாடுகளோடு போட்டி போட்டு முதல் 10 ஜமாத்துகளின்
பட்டியலில் வந்துவிட்டது. தனிநபர் சந்தா செலுத்துவதில் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கின்றது, பிறகு சுவிட்சர்லாந்து, பிறகு பர்த்தானியா. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் கானா முதலிடத்தில் இருக்கின்றது, இரண்டாவது இடத்தில் மொரிஷியஸ், பிறகு நைஜீரியா, புர்கினா ஃபாசோ, தன்சானியா, செராலியோன், கேம்பா, கென்யா, மாலி, பெனின். அவர்களின் கலந்து கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை 14,52,000 உள்ளது. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பிரிட்டனின் 10 ஜமாத்துகள் ஃபாரன்ஹாம் முதலிடத்தில் இருக்கின்றது, பிறகு இஸ்லாமாபாத் இரண்டாவது இடத்தில், அடுத்து மூன்றாவது இடத்தில் ஒஸ்டர்பார்க், நான்காவது பட்டினி, ஐந்தாவது இடத்தில் பர்மிங்கம் சவுத், ஆறாவது ஜிலங்கம், ஏழாவது சவுத் சீம், எட்டாவது மஜித் ஃபசல், ஒன்பதாவது பர்மிங்ஹம் வெஸ்ட், 10வது நியூ மால்டன். ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் முதல் 5 மண்டலங்களில் முதலிடத்தில் பைத்துல் ஃபுத்து, பிறகு மஜித் ஃபசல், இஸ்லாமாபாத், மிட்லாண்ட்ஸ் மற்றும் பைத்துல் எஹ்சான். அத்ஃபால் பதிவேட்டின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் ஃபாரன்ஹாம் முதலிடத்தில் இருக்கின்றது, பிறகு இஸ்லாமாபாத் இரண்டாவது இடத்தில், ரோஹின்டன் வெல், பைத்துல் ஃபுத்து, மிச்சல்மார்க், கிளாஸ்கோ, சீம், கில்ஃபர்ட், வோஸ்டர் பார்க், பர்மிங்கம் சவுத். சிறிய ஜமாத்துகளில் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் வெர்மிங்டன் பாஸ், ஸ்பெயின் வேலி, போன்மார்ட், பாட்டன், மாண்டர்னட், பெட்டர்பரா, எகாவன்சி, எடம்பரா, கேத்லே, சவான்சி. ஜெர்மனியுடைய 5 உள்ளூர் அமாரத்துகளில் ஹாம்பர்க் முதலிடத்தில் இருக்கின்றது, பிறகு பிராங்க்ஃபர்ட், வெஸ்பாடன், கிராஸ்காரோ மற்றும் டிட்சன்பாக். பருவமடைந்த சந்தா கொடுப்பவர்களுடைய பட்டியலில் முதல் 10 ஜமாத்துகளில் ஜெர்மனியுடைய ஜமாத்துகளில் ருடர்மார்க், பிறகு நோயஸ், நீதா, மெஹதியாபாத், மைன்ஸ், கோப்லன்ஸ், ஹானோலாங்கன் மற்றும் புளோரன்ஸ்ஹைம், பான்ஸ்ஹைம் மற்றும் பெனிபார்க். அத்ஃபால்களின் பதிவேட்டில் முதல் 5 மண்டலங்களில் ஹேசன், ரூட்செட், ஹெஸ்வெடே, ரெயின்லாண்ட்ஸ் ஃபால், வெஸ்டர்ன் ஃபாலன்டானஸ். பாகிஸ்தானின் முதல் 3 ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூர், இரண்டாவது ரப்வா, மூன்றாவது கராச்சி. பருவமடைந்த சந்தா கொடுப்பவர்களுடைய மாவட்ட தரவரிசையில் இஸ்லாமாபாத் முதலிடத்தில் இருக்கின்றது, இரண்டாவது இடத்தில் ராவல்பிண்டி, மூன்றாவது இடத்தில் சர்கோதா, பிறகு குஜராத், குஜராவாலா, உமர்கோட், ஹைதராபாத், பெஷாவர், மீர்பூர், ஹாஸ், டேரா காசி கான். ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் டிஃபென்ஸ் லாகூர், இஸ்லாமாபாத் ஷஹர், டவுன்ஷிப் லாகூர், கிளிஃப்டன் கராச்சி, தாருஜிக்கர் லாகூர், குல்ஷனாபாத் கராச்சி, சமனாபாத், அசீசாபாத் கராச்சி, ராவல்பிண்டி ஷஹர், அல்லாமா இக்பால் டவுன், லாகூர். அத்ஃபால்களுடைய பதிவேட்டில் பாகிஸ்தானின் 3 ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூர், பிறகு கராச்சி, பிறகு ரப்வா. அத்ஃபால்களின் பதிவேட்டில் மாவட்ட தரவரிசையில் இஸ்லாமாபாத், குஜராவாலா, சர்கோதா, ஷேகுபுரா, ஃபைசலாபாத், டேரா காசி கான், குஜராத், உமர்கோட், நாரோவால் மற்றும் பஹாவல் நகர். கனடாவுடைய அமாரத்துகளில் முதலிடத்தில் வான், பிறகு பீஸ் வில்லேஜ், வான்கோவர், பிரமண்டன் வெஸ்ட், டொரண்டோ வெஸ்ட். கனடாவுடைய 10 ஜமாத்துகளில் பிரெட்ஃபோர்ட், டர்ஹம், மில்டன் ஈஸ்ட், அட்மில்டன் வெஸ்ட், வின்சோவர், மில்டன் வெஸ்ட், ரெஜைனா, அடோவா வெஸ்ட், ஆட்ரி, அபட்ஸ்ஃபோர்ட். அத்ஃபால்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய அமாரத்துகளில் வான் முதலிடத்தில் இருக்கின்றது, பிறகு டொரண்டோ வெஸ்ட், பிறகு பீஸ் வில்லேஜ், பிறகு கேல்கரி, பிரமண்டன் வெஸ்ட். ஜமாத்துகளில் அத்ஃபால்களில் பிரெட்ஃபோர்ட் முதலிடத்தில் இருக்கின்றது, பிறகு டர்ஹம், மெல்டன் வெஸ்ட், பிளாண்டோம், ஹாமில்டன், மவுண்டன். வசூல் அடிப்படையில் அமெரிக்காவின் 10 ஜமாத்துகள் மேரிலாந்து, லாஸ் ஏஞ்சல்ஸ், சேட்டல், சிலிகான் வேலி, போஸ்டன், ஆஸ்டன், ஓஷ்கோஷ், செராகோஸ், ராச்செஸ்டர், மினிசோட்டா. அத்ஃபால் பதிவேட்டின் அடிப்படையில் 10 ஜமாத்துகள் மேரிலாந்து, லாஸ் ஏஞ்சல்ஸ், சேட்டல், லாண்டோ, சிலிகான் வேலி, ஆஸ்டன், ஓஷ்கோஸ், மெசோட்டா, லாஸ்வேக்ஸ், ஃபிஷ்பர்க். இந்தியாவின் ஜமாத்துகளில் மாநிலங்கள் அடிப்படையில் முதலிடத்தில் கேரளா, பிறகு முறையே தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர்,
தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், டெல்லி, உத்தரப்பிரதேஷ். ஜமாத்துகளில் முதலிடத்தில் கோயம்புத்தூர், பிறகு முறையே காதியான், பத்தபெரியம், ஹைதராபாத், கல்கத்தா, பெங்களூர், காலிக்கட், கண்ணூர் டவுன், ரிஷிநகர், கேரங். ஆஸ்திரேலியாவுடைய 10 ஜமாத்துகளில் மெல்பர்ன் லாங், வான், காசல் ஹில், மாஸ்டன்பர்க், மெல்பர்ன் பேரூக், எட்லைட் சவுத், மவுண்ட் ரேவர்ட், பேசித், லோகன் ஈஸ்ட், பிளாக் டவுன். பருவமடைந்தவர்களில் ஆஸ்திரேலியா ஜமாத்தில் மெல்பர்ன் லாங், வான், காசல் ஹில், மாஸ்டன் பார்க், மெல்பர்ன் பார்க், பேசித், மவுண்டன் ரேவர்ட், பிளாக் டவுன், அட்லைட் சவுத், பிரெத் மற்றும் கேன்பரா. அத்வால்களில் ஆஸ்திரேலிய ஜமாத்துகளில் மெல்பர்ன் லாங், அடிலைட், மெல்பர்ன் ரோக், மவுண்ட் ரேவர்ட், லோகன் ஈஸ்ட், பேசித், காசல் ஹில், மெல்பர்ன் ஈஸ்ட், பிரெத் மற்றும் அடிலைட் வெஸ்ட். அல்லாஹ் இந்த அனைத்து தியாகம் செய்யக்கூடியவர்களுடைய செல்வத்திலும் உயிரிலும் அளவற்ற அருளை ஏற்படுத்துவானாக. அவர்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை வழங்குவானாக. அல்லாஹ்வுக்கான உரிமையும் அவனுடைய அடியார்களுக்கான உரிமையையும் இந்த மக்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களாக. இந்த நாட்களில் நான் மீண்டும் எவ்வாறு நான் வலியுறுத்தி வருகின்றேனோ, பாகிஸ்தானின் அகமதிகளுக்காகவும் அதிகமாக துவா செய்யுமாறு கூறுகின்றேன். அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டத்தை அகற்றுவானாக, அவர்களுடைய பிரச்சனைகளை விலக்குவானாக, எதிரிகளுடைய கைகளை அவர்கள் வரை எட்டுவதிலிருந்து தடுத்து வைப்பானாக. எந்த எதிரிகளின் சீர்திருத்தம் ஏற்பட முடியாதோ அல்லாஹ் அவர்களை விரைவாக பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. இறைவழியில் சிறை சென்றிருப்பவர்களுக்கு விரைவாக விடுதலை அளிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. அதில் அல் ஜசாயருடைய இறைவழியில் சிலை சென்றவர்களும் இருக்கின்றார்கள். அல் ஜசாயரிலும் கடுமையான எதிர்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் மன நிம்மதிக்கான ஏற்பாட்டை வழங்குவானாக. குறிப்பாக துவாவிலும் நஃபில்களிலும் சதகாக்களிலும் நீங்கள் அழுத்தம் கொடுங்கள். பாகிஸ்தானில் ஒட்டுமொத்த ரீதியாகவும் நிலைமை மோசமாக இருக்கின்றது. அமைதியின் ரீதியாகவும் அங்கு நிலைமை சரியில்லை. அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அமைதிக்கான நிலைமை அங்கு ஏற்படுத்துவானாக. ஒருவர் மற்றவர்களுடைய கழுத்துக்களை அறுப்பதில் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். தீவிரவாதம், குழப்பம், சர்ச்சை ஆகியவற்றை அல்லாஹ் முடிவு கொண்டு வருவதற்கான வழிவகை ஏற்படுத்துவானாக. அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. அவர்கள் உண்மையான முறையில் பொதுமக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களாக. மேலும் நீதி நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்களாக. இதே போன்று பொதுவாகவே உலகத்தின் நிலைமை மிகவும் அதிகமாக சீர்கெட்டு கொண்டிருக்கின்றது. அதற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் எல்லா மனிதர்கள் மீதும் கருணை புரிவானாக. खासतौर पे दुआओं, नवाफिल और सदक़ात पे जोर दें. पाकिस्तान के मजमूई अमूमी लिहाज से हालात भी अमन के लिहाज से भी ठीक नहीं है. उनके लिए दुआ करें. अल्लाह ताला अमन के हालात वहाँ पैदा करे और एक दूसरे की गर्दनें काटने पे जो लगे हुए हैं और दहशतगर्दी और फितना और फसाद जो है अल्लाह ताला उसको जल्द ख़त्म करने के सामान पैदा फरमाए. वहाँ की इंतज़ामिया और हुकूमत को भी अक्ल दे कि वो हकीकी रंग में अवाम की खिदमत करने वाले हों और इंसाफ से काम लेने वाले हों. इसी तरह दुनिया के अमूमी हालात के बारे में भी दुआ करें जो बहुत तेज़ी से बिगड़ रहे हैं. अल्लाह ताला सब इंसानियत पर रहम फरमाए. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي
يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر